வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஜிஞ்சர் சிக்கன் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஜிஞ்சர் சிக்கன் ரெசிபி ஒரு இண்டோ சைனீஸ் வெர்ஷன். நீங்கள் இது சவுத் இண்டியன் மீல்ஸோடு சர்வ் பண்ணலாம், நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸோடு கூட சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ் சிக்கன் தைஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவி ஒரு ஜலடா பாத்திரத்தில் இருத்து வச்சுருக்கேன். குடமிளகாலேருந்து விதெல்லாம் நீக்கி காம்பெல்லாம் நீக்கி நல்லா ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் கூட தோலெல்லாம் உரித்து அந்த குடமிளகா சைஸ்லேயே ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சென்டரில் கீர் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கிச்சன் கிங் மசாலா தேவைப்படும், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி தேவைப்படும், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும், முட்டை தேவைப்படும், சோள மாவு மைதா மாவு தேவைப்படும், சோயா சாஸ் தேவைப்படும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டேரெக்டாகவும் பிளாகில் டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அவ்வளோ நல்லது. சிக்கனில் நான் முட்டை சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், இதில் கிச்சன் கிங் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், சோள மாவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். எவ்வளோ சோள மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோவே மைதா மாவு நீங்கள் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவுனா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இந்த கோழியை மிக்ஸ் பண்ணி 1/2 hour to 1 hour டைம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஊற வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா அதிகமாக கூடும். கோழி நல்லா ஊறத்துக்கு விட்டுட்டேன், மேரினேட் ஆகிருக்கு. கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வறுத்து எடுக்கணும். மேரினேட் பண்ணி வச்சுருக்க கோழியை ஒரு பீஸாக சேர்த்து எண்ணெயில் 2 minutes ஈச் சைடு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது நீங்கள் ஃப்ரை பண்ண பிற்பாடு நீங்கள் கிறிஸ்பியாகவே இது சர்வ் பண்ணணும். ஸோ ஆன மட்டுக்கும் நீங்கள் சீக்கிரமாக இந்த கோழியை ஃப்ரை பண்ணி இன்னொரு பக்கம் நீங்கள் மசாலா தயார் பண்ணி இந்த கிறிஸ்பியாக இருக்க சிக்கன் அதில் சேர்த்து அந்த மசாலாவில் டாஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணணும். இந்த ஃப்ளேவர் ஃப்ரம் ஜிஞ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷில். அந்த இஞ்சி இது வாசனை ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த கோழி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு கிறிஸ்பியாக. எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன். 2 ஈடு வறுத்தேன். இன்னொரு பக்கம் மசாலா தயார் பண்ணுறேன். கொஞ்சமாக சூடாக எண்ணெய் வச்சு அதில் இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதிலே நம்ம அந்த வற்றல் மிளகா சேர்த்துக்கணும். இந்த வற்றல் மிளகாலேருந்து தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி அண்ட் பூண்டில் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கூடும், நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம், குடமிளகா சேர்த்துருக்கேன். ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணணும் தேவையில்லை, அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை பண்ண போதும். இதிலே நம்ம சோயா சாஸ் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி, வினிகரு, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயம் வேகணும், ஸோ அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், வினிகர் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட அஜினோமோட்டோ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா டாஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி நம்ம இதில் கோழி சேர்த்து டாஸ் பண்ணணும். For regular updates on Instagram, Facebook and Twitter, like பண்ணி follow பண்ணுங்க friends. All my social media handlings will be in the description box below this video. The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட link கூட description box below this video இருக்கும்.
இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டேரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வறுத்து வச்சுருக்க கோழியை இம்மீடியட்டாக இந்த மசாலாவில் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இது ரொம்பவே அருமையாக வந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணி இந்த கோழியை நம்ம சர்வ் பண்ணணும் இம்மீடியட்டாக. ஆன மட்டுக்கும் அந்த சிக்கனும் கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த கிறிஸ்பி சிக்கன் ரசம் ரைஸ் சாம்பார் ரைஸோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சவுத் இண்டியன் மீல்ஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து இது நூடுல்ஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸோட கூட வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.